என் பிள்ளை மாதிரி தெரியுது. ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு இருக்கேன். என் பையன் மாதிரி நான் அவனை வளர்த்து அரசியலுக்கு வளர்த்து வச்சிருக்கேன். ஒரு அப்பா ஸ்தானத்தில் மாதிரி இருக்கிறவனுக்கு தெரியாது அவனை எப்படி வழிகளை கொண்டு போகணுன்ட்டு. நான் அவ்வளோ பைத்தியக்காரனாங்க. அப்படியே இருந்தால் நம்ம பிள்ளைப்பா தெரியாமல் பண்ணிட்டான், என்னப்பா பண்ண சொல்கிறேன்? அப்படி தான் பேசுகிறாங்க. யாருமே அரசியல்வாதியாக அவரை பார்க்கல. அரசியல்வாதியை பார்த்துருந்தா இவனுக்கு இது தேவையா? கட்சி ஆரம்பிச்சு இவ்வளோ நாள் ஆகுது. அப்போ இவனை எப்படி வழி நடத்தி போகிறது? அதுக்குள்ளே 56 பேர் பேசுகிறாங்க, ஆளுக்காள் ஒன்று. நான் என்ன கேட்குறேன், ஏன் அப்படியே இருந்தாலும் இருக்கக்கூடாதாயா? அவனை ரோட்டில் உள்ள பிளாட்ஃபார்ம் உள்ளவனே 2 பொண்டாட்டி வச்சுருக்கான், ஒரு ஒப்பாட்டி வச்சுட்டு போகிறான். ஏன் அரசியல்வாதி யாருமே யோக்கியமா? அதுக்காண்டி ஒருத்தர் கூட பேசக்கூடாது, ஒருத்தர் கூட போகக்கூடாது. இதெல்லாம் சினிமாவில் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. விஜயும் புருஷனும் 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. ஒன்னா இருந்து ஒரே கார்ல வருது, அதெல்லாம் எப்படி பார்க்கல? அதாவது எப்படின்னா ஒரு பிரின்சிப்பா எடுத்துங்களேன். சினிமாலேருந்து பழகிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச 2 பேருக்கும் தெரிஞ்ச பிரின்சிபலுடைய ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ 2 பேரும் சேர்ந்து போகலாமேன்னு போயிருக்கலாம். இது ஒரு நட்புக்கு நம்ம நினச்சிக்கலாம். அதையே நம்ம தவறாக நினச்சிக்கணும். அது 2 பேரும் ஒரே காஸ்டியூம்ல ஒரே கார்ல போறது. இதுல என்ன இருக்கு? ஒரு ஃப்ரெண்டு, இப்போ நானும் என் ஃப்ரெண்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம். 2 பேரும் டிக்கெட்ஸ் ஃப்ரெண்டு, 2 பேரும் ஒரே கலர் போட்டுப்போம், ஒரே செருப்பு போட்டுக்கலாம். இதுல என்ன இது கிடையாது. ஏங்க டிவைஸுங்கிறது வேற, அது டிவைஸுங்கிறது ஒய்ஃப் அப்ளை பண்ணியிருக்காங்க வேற. அது என்ன மேட்ரு ஏதுன்னு இன்னும் ஃபுல்லாக வெளியே வரல. டிவைஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களே சில சேனலில் நேற்று என்ன கொடுத்துருக்காங்க, நான் டிவைஸுக்கு அப்ளை பண்ணல, எனக்கு தெரியாதுங்கிற மாதிரியே வருது, தகவல் வருது. 2வது, நான் இங்கேயே இல்லை, நான் இப்போ இதுக்காண்டி நேற்று விஜய் பார்க்கறதுக்காண்டி வந்தேன்னு சொல்லி 1 hour பேசுகிறேன்னு சொல்லி ஒரு பேட்டியில் பேசுகிறாங்க. எதுவும் உண்மை எது பொய்ன்னே தெரியல. அது இவர் மேலே உண்மையா அப்படின்னா அது ஜட்ஜு முடிவு பண்ணணும், அவங்க மனைவி முடிவு பண்ணணும், அவர் முடிவு பண்ணணும். 3 பேரும் சேர்ந்த விஷயம். அதுக்காண்டி ஒருத்தர் கூட பேசக்கூடாது, ஒருத்தர் கூட போகக்கூடாது. இதெல்லாம் சினிமாவில் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. நம்ம குடும்பத்துக்குள்ளே, நம்ம கிராமத்துக்குள்ளே வேற கூத்தாடியாக வந்துட்டோம். எல்லாத்தையும் பழகிதான் ஆகணும், எல்லாரோடையும் பேசிதான் ஆகணும். ஒரே ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க, ஒரே கலர் தெருவு போட்டிருக்காங்க அப்படின்னு கிடையாது. இப்போ ட்வின்ஸாக இருப்பாங்க போங்க. இப்போ நிறைய பிரின்ஸு அந்த மாதிரி தான் இப்போ ஃபேஷனாக போட்டிருக்காங்க, இப்போ பண்ணுறாங்க. இதை நம்ம தவறாக நினைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. கோர்ட்டு சொல்கிற வரைக்கும் நம்ம தவறாக நினைக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. நட்பாக இருக்கிற வரைக்கும் நம்ம யாரையுமே தவறாக நினைக்க முடியாது. அப்போ எப்படின்னா நட்பே குற்றமா? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஷாப்பிங் வராங்க, எய்தால இன்னொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க. ஆக்சுவலாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுடைய கூட படித்தவளாக இருக்கும் இன்னொரு கேள். அப்போ ஓடி வந்தோன்னா ஹாய் ஹவாரின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க. உடனே வீட்டுக்காரர், ஐயோ நம்ம நம்ம இதை கட்டி பிடிக்கிறாங்களே நம்ம வீட்டுக்காரன்னு சொல்லி அவள் பொண்டாட்டி நினைக்க முடியாது. ஏன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டு. மனசில் இருந்த தப்பு இருந்தால் தாங்க பயப்படணும். தப்பு இல்லாத வரைக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை. அது கோர்ட்டு முடிவு பண்ணட்டும். அதுக்குள்ளே 56 பேர் பேசுகிறாங்க, ஆளுக்காள் ஒன்று. நான் என்ன கேட்குறேன், ஏன் அப்படியே இருந்தாலும் இருக்கக்கூடாதாயா? அவனை ரோட்டில் உள்ள பிளாட்ஃபார்ம் உள்ளவனே 2 பொண்டாட்டி வச்சுருக்கான், ஒரு ஒப்பாட்டி வச்சுட்டு போகிறான். ஏன் அரசியல்வாதி யாருமே யோக்கியமா? எத்தனை மினிஸ்டர் உங்களுக்கு 2 பொண்டாட்டி வச்சுருக்கேன் நான் சொல்லணும்? அதாவது நல்லா புரிஞ்சுங்க, இவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா ஜாதகத்தில் இருந்தால் தான் அது இருக்கும். அப்படி பார்க்க போனால் எல்லாருக்கும் 2 ஒய்ஃபு 3 ஒய்ஃபு அமையாது. ஒரு சில பேர் ஜாதகத்தில் அது இருந்தால்தான். நான் ஜாதகம் நியூமராலஜி பார்க்குறேன். அந்த மாதிரி வாய்ப்புகள் அதை நான் போன மாதிரி சொல்லியிருந்தேன். அவருக்கு ஒரு அவப்பேர் வர மாதிரி வரும்னு சொல்லியிருந்தேன். அது இப்போ நடந்திருக்கு. அதனால அவருக்கு பெருசாக கட்சியில் தொண்டர்கள் பேருவார்கள். உடனே ஒரு தலைவன் இப்படி நடக்கலாமான்னா, தலைவனுக்கும் குடும்பத்துக்கும் இங்கே சம்பந்தம் இல்லை. அவருடைய மனைவி, அவர் குடும்பம், அவங்க பிள்ளைங்க, அது தனி. இப்போ பப்ளிக்கு வந்தாருன்னா பப்ளிக்கில் அவர் என்ன தவறுதலாக செஞ்சார் சொல்லு. பப்ளிக்கு வேலை ஏதாவது ஒரு தகாத இடத்துக்கு போனார், தகாத பப்ளிக்கு, அதாவது அரசாங்கம் தடைப்பட்ட ஏதாவது யூஸ் பண்ணாருன்னு சொல்லு. இது குடும்ப விஷயம், அது அவங்க தனிப்பட்ட முறை விஷயம். நாளைக்கே சப்போஸ் அந்த அம்மா எனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னு சொன்னால் என்னப்போ? அந்த மாதிரி எத்தனை பணக்காரங்க வீட்டில் நடக்கலையா? எத்தனை கம்பெனி ஓனர் வீட்டில் நடக்கலையா? இதெல்லாம் ஒரு இன்னைக்கெல்லாம் மாடர்னாக போயிடுச்சுங்க. அன்னைக்கு என்னுடைய தெருவில் ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதே தப்புங்க, தப்பாக நினைப்பாங்க. இன்னைக்கு அப்படியா? நீங்கள் கல்யாணம் எவனோ பண்ணிக்க போகிறான், அந்த பொண்ணு ஒரு பாய் ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஷாப்பிங் வருது இல்லையா, ஹோட்டலில் போய் சாப்பிட்றது இல்லையா, சினிமா போகிறது இல்லையா? அவங்க 2 பேருக்கும் உண்மையிலே லவ் ஆயிடுச்சின்னு கன்ஃபார்ம் ஆனால் தான் நம்ம அவங்கள பற்றி பேச முடியும். இதே நீங்கள் கிராமத்தில் சொல்லுங்கள், ஒரு பையன் ஒரு பொண்ணும் போகிறாங்கன்னா, ஏய் அவன் பொண்ணு அந்த பையனும் லவ் பண்ணுறாங்கடா, என்ன பாடுறா அப்படின்னு வரும். இது சிட்டி. இன்னைக்கு மாடர்னில் 2026 இருக்கோம். அதனால இதெல்லாம் பப்புக்கு போகிறாங்க. அந்த காலத்தில் பப்பு இருந்துதா?
காலம் சேஞ்ச் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. அது தூரத்துல இருந்து பார்த்துட்டு தப்பா நினைச்சா அதை ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. ஏன்னா நம்ம சட்டத்தை மதிக்கிறோம். சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம், அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம், இவர் கோர்ட்டுக்கு போய் என்ன பண்றாரு பார்ப்போம். போகிறதுக்கு முன்னாடியே இவங்க புள்ளி போடுறாங்க. அது எலெக்ஷன் ஒட்டி இதை கேஸ் கொடுக்கணுமா, அது அவங்க பார்த்துக்கிறாங்க. நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எதுக்கு வந்தோம், இந்த ஆட்சி வேண்டாம், சரியில்லை, இதுக்கு முந்தின ஆட்சி சரியில்லை, ஓட்டை போட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டு நம்ம வேலையை பார்த்து போயிட்டு இருக்கணும். அவர் வேலையை, தலைவர் வேலையை அவர் பார்த்துக்குவார். என்னன்னா வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகள் இதை பண்ணலையா, விஜய் மட்டும் சொல்றீங்கன்னு கேட்டீங்க இல்லையா? விஜய் வந்து இப்ப இருக்கிறவங்க தனியா பார்த்தாங்கல்ல, வீட்டுல ஒருத்தரா ரொம்ப க்ளோஸா பார்த்தாங்க. அப்படி இருக்கிற இந்த மாதிரி விஷயத்த பண்ணா சின்ன சின்ன பசங்களை எல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ண மாதிரி ஆகாது. சின்ன பையன் கிடையாது, ஒரு வீட்டுல நடக்கிறது என்ன சராசரி. அவர் என்ன, அவர் வந்து அரசியல்வாதியை பார்க்கலங்க. இல்ல அதான் கேட்கறேன், அதுதான் சொல்ல வரேன். அதாவது அவங்க என்ன, எல்லா மக்கள் வந்து முன்ன மாதிரி கிடையாது. அதாவது இவங்க அடுத்தவன் பேச்சுக்கிட்டு ஆட போறது கிடையாது. அதாவது தகவல் கிடைக்கிற வரைக்கும், அதாவது வீட்டில் ஒரு ஆள் தான் அவர் வச்சிருக்காங்க. நம்ம வீட்டில் ஒரு பையன் இந்த மாதிரி பண்ணிட்டா என்ன பண்ணியிருக்கானே அப்படின்னு நினைப்பாங்க. இருக்கதான் செய்யும். இது எல்லார் வீட்லையும் சகஜம். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பழகிட்டாங்க. அவனு நான் பார்த்த அளவில் நான் நிறைய பேசுகிறேன், யாரும் பேசலை, யாரும் தவறெல்லாம் நினைக்கல. எப்பா ஏதோ சொல்றாங்கப்பா, அது கோர்ட்டு வரட்டும்ப்பா, அப்பா நம்ம வச்சா பேசிக்கலாம்ப்பா. அப்படியே இருந்தால் நம்ம பிள்ளைப்பா, தெரியாம பண்ணிட்டான், என்னப்பா பண்ண சொல்ற, அப்படிதான் பேசுறாங்க. யாருமே அரசியல்வாதியா அவரை பார்க்கல. அரசியல்வாதியை பார்த்துருந்தா இவனுக்கு இது தேவையா, கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் ஆகுது, அப்ப இவனை எப்படி வழி நடத்தி போறது? அப்ப வீட்டு தலைவனா இருக்கணும். இவர் கட்சி தலைவர் தான். கட்சியில பொதுமக்களுக்கு என்ன செய்யணுமோ அதுல மாற்றமே கிடையாது. இவர் குடும்ப தலைவரா இல்ல, குடும்பத்துல ஒரு தம்பியா, ஒரு அண்ணனா, ஒரு மாமாவா, ஒரு சித்தப்பாவா தான் இருக்காரு. குடும்ப தலைவன் பொறுப்புல அவர் வயசுக்கு இல்லை. அதனால இதை வந்து பெருசா யாரும் நினைக்க போறது கிடையாது. ஏதோ இந்த பிள்ளை நேரம் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு விஜய்க்கு வந்து பரிதாபம் ஓட்டு வரும். புரிஞ்சுங்களா? வயசான இப்ப என்னுடைய பேட்ச் இருக்கு பாத்தீங்களா, இதை விட பண்ணினதெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். 3-4 தலைமைக்கு முன்னால, 5 தலைமைக்கு முன்னால யார் யார் என்னென்ன பண்ணினாங்க, எங்கெங்க இருந்தாங்க, எங்கெங்க ரூம் போட்டாங்க வரைக்கும் எங்க நமக்கு அச்சுப்படி. வேற எவனும் பேசுது யாரு? பப்ளிக் இதை பத்தி பேசுறதே இல்லை, அவங்களுக்கு சம்மந்தமும் இல்லை. அவங்க வந்து நாட்டு பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காங்க. வெளிநாட்டில் இந்த மாதிரி போர் நடக்குது, அந்த திங்கிங்ல போயிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு எதுவும் வந்துடக்கூடாது, நம்ம சேஃப்டியா இருக்கணும், அதுக்கு பிரதமர் வந்து செய்வாரான்னு அந்த நியூஸ் ஓடிட்டு இருக்கே தவிர, விஜயை பத்தி யாரும் அரசியல்வாதி, அப்புறம் இந்த ஓடாத யூடியூப் சேனல் இருக்குல்ல, அதை பில்டப் பண்ணிக்கிறதுக்காண்டி அவங்க வந்து பேசுறதானே தவிர, நான் பப்ளிக்கோட பழகுறேன். நான் கிட்டத்தட்ட 1,66,00,000 எனக்கு வாடிக்கையாளர் இருக்காங்க. அவங்க எனக்கு கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. நான் பேட்டி அதிகமாக ஒரு நாளைக்கு 5-6 பேட்டிக்குள்ள எந்த கமெண்ட்ஸும் எனக்கு வரல. தவறான கமெண்ட்ஸ் எதுவுமே அவர் வரல. தம்பிக்கு என்னப்பா நேரம் சரியில்லாமே போயிட்டு இருக்கு, ஒவ்வொரு ட்ரிப்பும் இப்படியே ஒவ்வொன்றா போட்டு அவனை மனசை புண்படுத்துறாங்களே என்ன பப்ளிக் சொல்றாங்களே தவிர, இந்த அரசியல்வாதிகள், இவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிற கட்சிகள், அப்புறம் சில ஊடகங்கள் இவங்க தான் பண்றாங்க தவிர, நிறைய ஊடகங்கள் இவருக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க. இவருக்காண்டி தேடி போய் ஒத்தத்தையும் போய் பேட்டி எடுத்து கஷ்டப்படுறாங்க, அது நல்லா தெரியுது. இதனால விஜய்க்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இப்போ வந்து நிறைய பேர் என்ன பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்ணிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா, வேற ஒரு நடிகை நான் கூட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி பேசவே மாட்டீங்கன்ற மாதிரி. இல்ல அப்படி இல்லை, அதாவது அரண்டவங்கனுக்கு 2 இதெல்லாம் இருட்டுன்னு சொல்ற மாதிரி பாக்குறவனுக்கு அப்படி தெரியுது. இப்போ ஒருத்தருக்கு நடிகரா தெரியும், ஒருத்தருக்கு தலைவனா தெரியும். என்ன பார்த்தா என் பிள்ளை மாதிரி தெரியுது, ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன். என் பையன் மாதிரி நான் அவனை வளர்த்து, அரசியலுக்கு வளர்த்து வந்திருக்கேன். ஒரு அப்பா ஸ்தானத்துல மாதிரி இருக்கிறவனுக்கு தெரியாது அவனை எப்படி வழிகளை கொண்டு போகணுன்ட்டு. நான் அவ்வளவு பைத்தியக்காரனாங்க. சும்மா படத்துல நடிச்சவனா வருவான்னு சொல்லி இழுத்ததே நான் தான். அரசியலுக்கு வந்து இத்தனை மாநாடு போடுவாரு, ஒன்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே நடந்துட்டு தான் வருது. அப்படி இருக்கிறவருக்கு நாங்க சப்போர்ட் பண்ணாம விட்டுருவோமா? அவருக்குன்னு இருக்கிற விஎஸ் வந்து நான் பேசி தானே சொல்றேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நிறைய பேர் கேட்கறாங்க, விஜயோட ரசிகர்கள் கேட்கறாங்க, ஐயா அடிச்சு பேசுறீங்க, அப்படியே பேசுங்க. நான் அப்ப கூட சொல்றேன், இது விஜய்க்கு நான் பேசுறது தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இது வரைக்கும் நிறைய சேனல்ல பேசியிருக்கேன். இது வரைக்கும் போல அவருக்கு கடிதமும் போட்டிருக்கேன், அவரை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு. அநேகமா அந்த பாக்கியம் உங்க சேனல் மூலமா எனக்கு வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. இந்த ப்ரோக்ராமை பார்க்குறவங்க தயவு செய்து விஜயோட ஆஃபீஸுக்கு என்னை பற்றி கொஞ்சம் தெரிவிச்சிங்கன்னா, இன்னும் நான் விஜயை பற்றி அவர் கூடவே இருந்து பயணம் செய்கிற அளவுக்கு என்னால் அவரை வளர்த்து கொண்டு வர முடியும். இதுக்கு வந்து நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் வந்து அவருடைய அட்ரஸ் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து ஐடி கார்டு வச்சுருப்பீங்க, அதில் அட்ரஸ் இருக்குது.
அதில் இந்த மாதிரி நெல்லைக்கு செஞ்சவங்க தாத்தா பேசுறாரு, அவரை நீங்க கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி எனக்காண்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நன்றி கடனா இருக்கணும் இந்த டிவி மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நேற்று விஜய் சார் வந்து திரிஷா மேடம் வரும்போது விஜய் சாரோட ஃபேன்ஸே நிறைய பேர் வந்து இதுக்கெல்லாம் எங்களால் சப்போர்ட் பண்ண முடியாது, நாங்க இது உங்ககிட்ட எதிர்பார்க்கலான்ற மாதிரிலாம் ட்விட்டர்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அப்படின்னு விஜய் ரசிகர் நம்ம எப்படி சொல்ல முடியும்? விஜய் ரசிகர் எப்படி சொல்லுவீங்க? இந்த மாதிரி பண்றவன் வந்து எகெயின்ஸ்ட் ஆள தான் பண்ணுவான், பிடிக்காதவன் தான் பண்ணுவான். இல்ல இதே பொழப்பா வச்சிருப்பான். இந்த கமெண்ட்ஸ் போடுறதுன்னே ஒரு சில பேர் இருக்கான். நல்லது கெட்டதே இல்லை, கெட்டதே தான் அவனுக்கு ஆள்கிட்ட இருந்து பழக்கமாயிருக்கும், கெட்டதே தான் போடுவான். இல்ல ஒரு பொதுப்படையாக போடணும், பொதுப்படையாக மூலம் தாக்குற மாதிரி போட்டிருந்தான் அப்படின்னா அவனுக்கு எகெயின்ஸ்ட் உள்ள ஆள் தான். அதனால இது யாருன்னு அவர் இவர் யாரை எதிரின்னு சொல்றாரோ அந்த குரூப் மூலமா தான் போட்டிருக்கோம். அவங்க ரசிகர் தான் போட்டிருப்பாங்க. விஜய் ரசிகருக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இது வந்து விஜய் சார் பண்றது எப்படி பாக்குறீங்க, அதை மட்டும் சொல்லி. இல்ல விஜய் சார் பண்றது அவர் என்ன பேட்டியே கொடுக்கலையே, பப்ளிக்கே எதுவுமே பேசலையே. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம குடும்பமா இருக்கோம், ஒரு குடும்பத்துல என்னெல்லாம் பிரச்சனை வரும் ஏது வரும்னு மக்களுக்கு அவருக்கு தெரியும், அவர் தொண்டருக்கும் தெரியும். அதனால அவர் இந்த பிரச்சனையை பெருசு பண்ண மாட்டாரு. அவருக்கு 1000 வேலை இருக்குண்ணே. அடுத்தால மாநாடு போடுறேன், பாக்கி இடத்துலலாம் பேச வேண்டிய இடம் இருக்கு. இடத்துக்கு பிரச்சனை, கொடுக்கறவனை கொடுக்க விடாம பண்றது, இடம் குறுகிய இடமா கொடுக்கறது, அவர் அந்த மனுஷன் எதை தான் பார்ப்பான். அதனால தேர்தல் வேலையை தான் அவர் முக்கியமாக கவனிப்பார். இது ஒரு பெரிய மேட்டரா எடுத்துக்க வேண்டாம்.